தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, ஓ வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. ஆம் தேவச்சனமே, இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையை விசேஷமாக மாற்ற விரும்புகிறார். பிலிப்பை தூக்கி கொண்டு சென்ற ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கை ரொம்ப மெதுவாக போய் கொண்டிருக்குதா? உங்க வாழ்க்கையில அநேக தடைகள் காணப்படுகிறதா? இந்த அருமையான நேரத்துல, இந்த அருமையான செக்ஷன்ல ஆவியானவர் உங்களை தூக்கி செல்வார். ஆவியானவர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். ஆவியானவர் உங்க கூட இணைய விரும்புகிறார். உங்க பங்காளரா மாற விரும்புகிறார். எத்தனை பேர் ஆவியானவரே இந்த உபவாச ஜெபத்தில் என்னை தொடுங்க என்று கேளுங்க. உங்க குடும்பத்தை தொட விரும்புகிறார். ஆவியானவர் காட்டுகிறார். உங்க வேகத்தை அதிகரிக்க பண்ண போகிறார். 10 ஆண்டுகள்ல செய்ய வேண்டியதை ஒரே ஆண்டுகள்ல செய்வீர்கள். இதை யாரெல்லாம் கேட்கிறீங்களோ, 10-15 ஆண்டுகளை செய்ய வேண்டிய விஷயங்களை கர்த்தர் 365 நாள்ல செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். ஓ, இது நடக்குமா, இது நடக்குமா நினைத்து கொண்டிருந்த நீங்க, உங்க முகம் ஜொலிக்க போகிறது. உங்க முகம் பிரகாசிக்க போகிறது. காரணம் என்ன தெரியுமா? நீங்க கர்த்தரை நோக்கி பார்க்கிறீர்கள். வல்லவரே, தேவச்சனமே, ஆவியானவர் உங்க வாழ்க்கையை கையில எடுக்கிறதை காட்டுகிறார். அந்த குளத்துல எத்தனையோ கல்லு கடந்துச்சு. அந்த ஆற்று அருகே, அந்த ஆற்றின் ஓரத்தில் ஏகப்பட்ட கல்லு கடந்துச்சு. ஆனா தாவீது போய் ஒரு 5 கல்லை எடுத்தார். அதுல ஒரே ஒரு கல்லை கர்த்தர் பயன்படுத்தினார். இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிறார், எத்தனையோ மக்கள் இருக்கும் பொழுது உங்களை தேர்ந்தெடுத்து உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். இன்னைக்கு ஆவியானவருடைய கரம் உங்களை தொடுகிறது. இன்னைக்கு கண்டிப்பாக ஆவியானவர் உங்களை தொடுவார். இது ஒரு முக்கியமான செக்ஷன் இந்த உபவாச ஜெபத்துல. இது நீங்கள் ஏதேச்சையாக கேட்கவில்லை. இது ஆவியானவர் உங்க கிட்ட கொண்டு வந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில் அவர் கிரியை செய்யணும்னு நினைக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில பரிசுத்தம் உண்டாகி கொண்டிருக்கிறதை காட்டுகிறார். அநேகருடைய வாழ்க்கை இனிமே பரிசுத்தமாகும். அடுத்த லெவல் போகிறதை காட்டுகிறார். தேவச்சனமே, நீங்க அடுத்த லெவல் போறீங்க. உங்களை யார் என்னனாலும் சொல்லலாம். உங்க சூழ்நிலை எப்படினாலும் இருக்கலாம். உங்க சூழ்நிலை சொல்லுது இதோட முடிஞ்சுன்னு சொல்லுது. ஆனா மறுபக்கம் ஆவியானவர் சொல்லுகிறார், இனிமேதான் தொடக்கம். எல்லாம் முடிஞ்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? இனிதான் பரலோகம் உங்களை உபயோகப்படுத்த போது. இந்த உலகம் உங்களை உபயோகப்படுத்தி வேண்டான்னு தூர எரிஞ்சிருக்குதா? இந்த உலகம் உங்களுக்கு நோ சொல்லும் பொழுது பரலோகம் எஸ் சொல்லுது. இந்த உலகத்துல கதவு பூட்டப்படும் பொழுது பரலோக கதவு திறக்குது. இந்த உலகத்துல மனுஷங்க வேண்டான்னு உத்தரும் பொழுது பரலோகத்தின் கரம் உங்களை எடுக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த 5 கூழாங்கல்ல ஒரு கல்லை எடுத்து கோலியாத்தை வீழ்த்தினது போல வேண்டான்னு ஓரமா கடக்கிற உங்க லைஃபை எடுத்து கர்த்தர் பயன்படுத்த போறாரு. ஆவியானவர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்கிறத காட்டி கொண்டு இருக்கிறார். எந்த இடத்துல ரிப்பேர் இருக்குதோ அந்த இடத்துல ரிப்பேரை சரி பண்ண போறாரு. கணவர் மேல பிரச்சனையா, குடும்பத்துல பிரச்சனையா, பிள்ளைகள் வாழ்க்கையில பிரச்சனையா, இல்ல தொழில பிரச்சனையா, இல்ல வியாதிகளா, எந்த விஷயம் உங்க வேகத்தை தடுக்குதோ, பரிசுத்த ஆவியானவர் உங்க வேகத்தை தடுக்கிற, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை தடுக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் he is going to operate that, he is going to repair that, he is going to restore that. அதை சரியாக்க போகிறார், அதை உருவாக்க போகிறார். ஒரு வல்லமையான தேவ மனிதன் அடிக்கடி சொல்வார், ஒரு கேமராவை உருவாக்கின அந்த கேமரா இன்ஜினியர் அந்த கேமராவை உபயோகப்படுத்தும் பொழுது அந்த கேமராவில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா, கேமராவையே உருவாக்கின அந்த நபர் கேமராவுக்கு எத்தனை கம்ப்ளைண்ட் வந்தாலும் அவர் சரியாக்கிடுவார். இதே போல இந்த வீடை ஒரு இன்ஜினியர் கட்டுறாங்க.
காரை படைக்கிறதுக்கு, காரை ரெடி பண்ணுறதுக்கு அதுக்குள்ள ஆட்கள் உண்டு. ஆனால் இந்த மனுஷனை ஆவி ஆத்மாவா சரீரமாக படைக்கிறதற்கு எந்த டாக்டரும் கிடையாது. ஒரே ஒரு பரம வைத்தியர் உண்டு. உங்கள் வாழ்க்கையில் எந்த டிப் அண்ட் கார்னரில், எந்த முக்கு மூளையில் எந்த பிரச்சனை இருந்தாலும், அது உங்கள் மனநல பாதிப்பான பிரச்சனையாக இருக்கலாம், மனம் சம்பந்தமான அழுத்தங்களாக இருக்கலாம், மன உளைச்சலாக இருக்கலாம், சொல்ல முடியாத பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை சரீரத்தில் உள்ள வியாதியாக இருக்கலாம், இல்லை ஆவிக்குரிய பிரச்சனையாக இருக்கலாம். ஆவி ஆத்மா சரீரத்தை படைத்த இன்ஜினியர், மகா பெரிய இன்ஜினியர்களுக்கெல்லாம் இன்ஜினியராகிய நம்ம தெய்வம், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாகிய சிருஷ்டிகர் இன்னைக்கு உங்களை சீர்படுத்த போகிறார், உங்களை தொட போகிறார். நீங்க மட்டும் விட்டு கொடுப்பீங்களா? இந்த ஆராதனை செக்ஷன் ரொம்ப முக்கியமான செக்ஷன், உங்களை விட்டு கொடுக்கிற செக்ஷன். ஏன்னா ஆவியானவர் தெளிவாக காட்டுகிறார். ஐ கோயிங் டு டச்ன்னு சொல்லுகிறார். அநேகருடைய வருமானத்தை தொட போகிறேன்னு காட்டுகிறார். அநேகருடைய காயங்களை நான் கெட்ட போகிறேன்னு காட்டுகிறார். அநேகருடைய உடைந்த உள்ளத்தை கெட்ட போகிறார். சிலரை எல்லாம் குடும்பம் உடைஞ்சு போய் இருக்கிறத காட்டுகிறார். அந்த குடும்பத்தை கெட்ட போகிறேன்னு சொல்லுகிறார். உங்களை கொண்டு அந்த ஜீவ நதி உங்க வீட்டுக்குள்ள வரப்போகுது. உங்களை பிசாசு ரொம்ப தடுத்தான், உங்களை ஃபெயிலியர் என்று சொன்னான், உங்களை நிர்மூலமாக்கி வச்சான், உங்களை அவமானப்படுத்தி வைத்தான். ஆனா ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களை கொண்டு எழும்ப பண்ணுகிறார். உங்க வீடு எழும்பும், உங்க குடும்பம் எழும்பும். நீங்கள் ஜொலிப்பீங்க, நிறைய பேருக்கு, ஆயிரங்களுக்கு சாட்சியா இருப்பீங்க. இந்த வரிகளை சேர்ந்து சொல்லுங்க தேவச்சனமே. இந்த அருமையான 21 நாள் உபாச ஜெபத்துல கர்த்தர் நம்மளை இணைச்சிருக்கிறார். ஒரு வரி சொல்லுங்களா, ஆவியானவரே என் கையை பிடிச்சி நடத்துங்கப்பான்னு மட்டும் சொல்லி நம்ம இந்த கூட்டத்தை ஆரம்பிப்போமா? தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, ஓ வர வேண்டும் வல்லவரே. என் நிலைமை யாருக்கு தெரியும்? என் குடும்ப சூழ்நிலை யாருக்கு தெரியும்? நான் எப்படி உயர போகிறேன், நான் எப்படி நடக்க போகிறேன், எப்படி ஆவியானவரோடு நடக்கணும் என்று தெரியலையே, எப்படி அவரோடு பேசணும்னு தெரியலையே. தேவ ஜனமே, இப்படியெல்லாம் கலங்கி போய் இருக்கலாம். ஆண்டு சொல்லுகிறார், ஒரு விசேஷித்த அபிஷேகம் இந்த நேரத்தில் உங்க மேல ஊற்றப்படுது. ஒரு விசேஷித்த மகிமை ஊற்றப்படுகிறது. இதுவரை நீங்கள் பெற்றிராத ஒரு அபிஷேகம், ஒரு ஆனந்த தைலம், ஒரு ஜெப ஆவி, ஒரு உற்சாகத்தின் ஆவி, வெளிச்சத்தை காட்டுகிற தெய்வ மகிமை, பிசாசுகளை விரட்டுகிற தெய்வீக அபிஷேகம் உங்கள் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் இந்த ஜெபத்துல இறங்க போது. நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா? நீங்க ஒன்னே ஒன்னு சொல்லுங்க, அப்பா நான் உங்களோட பேச போகிறேன். அப்பா நீங்க என்னோட பேச போறீங்க. நான் உம்மை துதிக்க போகிறேன், உம்மோடு பேச போகிறேன், உம்மை நான் ஆராதிக்க போகிறேன், என் உள்ளத்தை தருகிறேன். நீர் என்னோடு பேச போகிறீங்க, என்னை அர்ப்பணிக்கிறேன். நீர் சொல்லுகிறதை செய்து முடியும் அப்பா. என் மேல உம் கரம் தொடுவதாக. ஏசாயாவுடைய நாவை கர்த்தர் தொட்டார். தொட்ட மாத்திரத்தில் மாற்றம் ஆரம்பித்தது. பவுலை கர்த்தர் தொட்டார், கண்கள் குருடானது, ஆனால் ஆவிக்குரிய கண்கள் திறந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை ஏதோ போராட்டத்தோடு வேதனையோடு உட்கார்ந்து நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டு சொல்றாரு, ஒரு ஆவிக்குரிய உயர்வு வரும்பொழுது சரீர ரீதியா சில போராட்டம் வரும், அதை கண்டு பயப்படாதீர்கள். ஏன்னா சத்துருக்கு தெரியும், சரீரத்துல சில போராட்டத்தை கொடுத்தா இவங்க சோர்ந்து போவார்கள் தெரியும். ஆனா அதையும் தாண்டி ஜெபித்து பாருங்கள், கர்த்தர் தொடுகிறார். எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே ஆண்டு சமூகத்தில் நம்மளை விட்டு கொடுக்கலாமா? விட்டு கொடுத்து அப்படியே ஆராதிக்கலாமா? வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. சொல்லுங்க, வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவி தரும் பட்டயத்தை, ஆவி தரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, உன்
உன் ஆத்துமா வாழ்வது போல். சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. ஒரு மகிமை இன்னைக்கு உங்களை நிரப்பும். இந்த வார்த்தைகளை கன்ஃபஸ் பண்ணி எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஓ பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஓ சுகமாயிரு மகளே. ஹல்லேலூயா. இந்த அருமையான ஆராதனையில் ஆண்டவர் உங்க சுக வாழ்வை துளிர்க்க வைப்பார். சில ஆவிக்குரிய கட்டுகள் உடையும். இன்னைக்கு ஆவியானவர் அநேகருடைய வாழ்க்கையில கை வைக்கிறத காட்டுகிறார். நீங்க விட்டு கொடுப்பீங்கன்னா உங்க மேல கர்த்தருடைய கரம் இறங்கும். இதுவரை நீங்கள் பார்த்திராத அபிஷேகத்தை பார்ப்பீர்கள். இதுவரை நீங்கள் பார்த்திராத மேன்மைகளை, வாக்குத்தத்தங்களை உங்களுக்குள்ள இறங்குறதை நீங்க பார்ப்பீர்கள். சோ தேவ ஜனமே, உங்களை விட்டு கொடுங்க. இந்த வரிகளை சொல்ல சொல்ல உங்களை விட்டு கொடுங்க. உங்க உள்ளத்துக்குள்ள சந்தோஷம் வரட்டும், அந்த முகம் சிரிக்கட்டும், ஆனந்த களிப்பு வரட்டும், மகிழ்ச்சி வரட்டும், துக்கங்கள் மாறட்டும். சூழ்நிலையை பார்க்காதீங்க. நாளைய தினத்துல அது இல்லை இது இல்லைன்னு எதுவுமே பார்க்காதீங்க. கர்த்தரை மட்டும் துதிச்சு பாருங்க. வீடு மகிழ்ச்சியால் நிரம்பும், வீடு ஆனந்தத்தினால் நிரம்பும், ஆசீர்வாதத்தினால் நிரம்பும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுவோமா? வாழ்க்கை என்பது ஒரு போராட்டமே, நல்லது ஒரு போராட்டமே. சொல்லுங்க. வாழ்க்கை என்பது ஒரு போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவி தரும் பட்டயத்தை சொல்லுங்க. அந்த ஆவி தரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மேடுகள் உண்டு, பள்ளங்கள் உண்டு. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில போராட்டங்கள் உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆமென். மிதித்திடுவாய், தாண்டிடுவாய், மிதித்திடுவாய், நீ தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்கு உண்டு, பதறாதே. மான்கால்கள் உனக்கு உண்டு, மறவாதே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க. தேவ ஜனமே, உங்களை கர்த்தர் நேசிக்கிறார். உங்கள் மேல் அந்த கிருபை இறங்குகிறது. ஓ நீங்க சந்தோஷமா வாழக்கூடிய கிருபை. ஓ பயந்து பயந்து வாழ்ந்த அந்த நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். சொல்லுங்க. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா. பிரியமானவளே, பிரியமானவளே, ஆவியானவர் உங்களை பார்த்து பேசுகிறார். உங்க ஆத்துமா வாழ்றது போல நீங்க சுகித்து இருக்க போறீங்க. அந்த கட்டப்பட்ட நிலைமை மாறுகிறது. ஓ அந்த சிறையிருப்பின் நிலை மாறுகிறது. விசுவாசத்துல அறிக்கை பண்ணி கட்டுகளை உடைங்க. ஆத்துமாவை கட்டுகிற எல்லா கட்டுகளையும் உடைங்க. தேவ ஜனமே, சுகமா பிரயாணத்தில் சொல்லுமா. பிரயாணத்தில் ஓ மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்துல பிரச்சனைகள் உண்டு. ஓ எரிகோ வரலாம், செங்கடல் வரலாம், உபவாசம் எடுக்க முடியாம போகலாம், தடைகள் வரலாம், வீட்டுல குழப்பங்கள் வரலாம். ஓ தகப்பனால பிரச்சனைகள் வரலாம், நண்பர்களால் வரலாம். நீங்க தாண்டுவீர்கள். அந்த மான்கால்கள் உங்களுக்கு. ஆமென் ஆமென். பிரியமானவனே உன்
ஆத்துமா. சொல்லுங்க சொல்லுங்க, உங்க வீட்டை சந்தோஷத்தினால் நிரப்புங்க. ஓ அநேகரை ஆவியானவர் திறந்த வாசலை திறந்து கொண்டிருக்க உங்க கையால அந்த திறந்த வாசல் இப்ப திறக்கிறத நான் ஆவியில பார்க்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையில நீங்க துதிக்க துதிக்க ஆவிக்குரிய மண்டலங்கள் திறக்குது. அபிஷேகத்தின் மண்டலம் திறக்குது. கட்டுகள் உடையிற சில கதவுகள் திறக்கிறத பார்க்கிறேன். வெண்கல கதவுகள் திறக்கப்படுகிறது. இருப்பு தாழ்பால்கள் முறிக்கப்படுகிறது. நெடு ஆண்டுகள் திருமண தடைகள் உடைகிறது. பிசாசின் பிரச்சனைகள் உடைகிறது. குடிகார கணவரை கர்த்தர் தொடுகிறார். அந்த முரட்டு குணமுள்ள உங்க பிள்ளைகளை தொட்டு கொண்டிருக்கிறார். விடாதீங்க, ஆறாதீங்க. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுங்க, சுகமாயிரு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய் ஒழுங்கின்படி ஓடு மகனே. சொல்லுங்க, ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய் ஒழுங்கின்படி ஓடு மகனே. நெருங்கி வரும் நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு. எல்லாரும் சேர்ந்து, மாணவனே உன் ஆத்துமா அது வாழ்வது போல வாழ. கர்த்தருடைய வார்த்தை உங்களை போதித்து உங்களை நடத்தும். சொல்லுங்க, பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஓட்டப்பந்தயம் சொல்லுங்க, நான் ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடுகிறேன். நான் ஆவிக்குரிய பயணம் ஓடுகிறேன். இதை தடுக்க எந்த பிசாசாலையும் முடிக்காது. எந்த பிசாசு என்ன தடை பண்ண முடியாது. எந்த போராட்டம் என்ன தடை பண்ண முடியாது. நான் நெருங்கி வரும் பாவங்களை வெட்டுவேன், எதிர்த்து ஓடுவேன். உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நீங்க சொல்ல சொல்ல உங்க குடும்பத்தில் அற்புதம். நீங்க எந்த இடத்துல இருக்கலாம், தமிழ்நாட்டில் எந்த பாகத்துல இருந்து இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். உங்க வீட்டுக்குள்ள ஒரு அபிஷேகம் இறங்குது. உங்க வீட்டுல ஒரு சால்வை இறங்குது. எலியா மேல இருந்து விழுந்த அந்த சால்வை எலிசா மேல விழுந்தது போல பரிசுத்த ஆவியானவர் ஒரு சால்வையை போல உங்க வீட்டுக்கு மேல இறங்குகிறார். நீங்க தான் சிஸ்டர், நீங்க தான் சகோதரி. உங்களை கொண்டு சகோதரா, உங்களை கொண்டு அருமையான தகப்பனாரே, உங்களை கொண்டு உங்க சோத்திரத்தின் வல்லமையால் சில கட்டுகள் உடைகிறது. உங்க வாயின் வார்த்தையால் இருளின் வல்லமைகள் உடைந்து கொண்டிருக்கிறது, எரிந்து கொண்டிருக்கு. விட்டுறாதீங்க, உங்க துதியை விடாதீங்க, உங்க ஜெபத்தை விடாதீர்கள். அதுல இருக்கிற மகிமை, உங்களை உயர்த்துகிற தெய்வ பிரசன்னம் அதுக்குள்ள மறைந்திருக்கு. பிரியமானவனே நீ கோராதாராபா எல்லா ஆவியில நிரம்பி சொல்லுங்களேன், நான் வாழ்வேன், நான் வாழ்வேன் சொல்லுங்க. I will live. நான் என் தேவனுடைய ஜீவனுள்ள தேசத்துல வாழ்வேன். நான் வாழ்வேன். என்ன வாழ விடாதபடி, என்னை எழும்ப விடாதபடி, என் ஃபியூச்சரை பிரைட்டாக விடாதபடி தடை செய்கிற எல்லா சக்தியும் ஜெப நேர குடும்பத்தாரே இப்ப ஆராதிக்கும் பொழுது உடைகிறது. சிறைச்சாலை அசைகிறது. மகனே பிரியமானவனே உன் ஆத்துமா ஆமென் ஆமென் ஆமென். சுகமாயிரு மகளே, நீ சுகமாயிரு மகனே, நீ சுகமாயிரு மகளே. உங்க வாழ்க்கை சுகமா இருக்க போது, உங்க வாழ்க்கை சுகமா இருக்க போது. அநேகர் வாழ்க்கையில் ஆவியானவர் இறங்கி கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம், நம்ம பாடிக்கொண்டு இருக்கோம், துதித்து கொண்டு இருக்கோம்னு. ஆவியானவர் சொல்லுகிறத சொல்லுகிறேன். அநேகர் வாழ்க்கையில இறங்கி இருக்கிறார். கட்டு உடைஞ்சுக்கிட்டு இருக்கு. விடாதீங்க, அப்படியே சோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. இந்த ஆராதனை முடியும் பொழுது அநேகரை கத்த அவன் எப்படி ஒரு முட்டை, அந்த முட்டை ஓட பிரிச்சு வெளியே வருதோ, கத்தர் அநேகரை சில கட்டுகளை உடைத்து வெளியே கொண்டு வருவார். அப்படியே எல்லாரும் இருக்கிற இடத்துல சொல்லுவோமா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடல் மீது நடந்தாரையா, கடும் புயல் அடக்கினாரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. எல்லாரும் சொல்லுவோம், போடுமே
எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. இருக்கிற இடத்துல அப்படியே சொல்லுங்க, கூடுமே எல்லாம் கூடுமே. கர்த்தர் தொட்டு கொண்டு இருக்கிறார். அநேகருக்கு ஹீலிங் நடக்குது, அநேகருக்கு ஹீலிங் நடக்குது. ஓ, அநேகருடைய எலும்பு பலவீனங்கள் மாறுகிறது, அநேகருடைய ஆஸ்மா சைனஸ் மாறுகிறது. எல்லா பிரச்சனைகள் மறைந்து கொண்டிருக்கிற நேரம் எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, கூடாதது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல். ஆமென் 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 ஆமென். கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே, அந்த சாத்தானை ஒடுக்கினீரே. எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டது. கூடுமே, எல்லாம் கூடுமே. ஒவ்வொரு பேரையும் ஆவியானவர் தொட்டு கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையில் ஆவியானவர் இறங்குகிறார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா என் மேல இறங்குங்க, என் குடும்பத்துல இறங்குங்கன்னு சொல்லுங்க, எங்களை நிரப்புங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரால கூடும், அது நடக்கும், அது பிரச்சனை மாறும். ஆமென் ஆமென். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றும். செங்கடல் செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்தது யார்? செங்கடல் அவரை கண்ட உடனே செங்கடல் ஓடுது, ரெண்டு சைடும் பிரிந்து ஓடுது. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, அந்த யோர்தான் உம்மை கண்டு ஆட்டுக்குட்டிகளை போல ஓடுனது. எல்லாரும் சேர்ந்து கூடுமே கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது. மரித்து உயிர்த்தீரையா, உயிர்த்தீரையா, அந்த மரணத்தை ஜெயித்தீரே. எல்லாரும் சொல்லுவோமா? மரித்து உயிர்த்தார், மரித்து உயிர்த்த ஆண்டவர், மரணத்தை ஜெயித்தவர், எல்லா மரண வியாதிகளையும் சுட்டெரிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது கேன்சரா இருக்கலாம், அதை சுட்டெரிக்கிறார். ஓ ராதா ராபா பாபா பாபா, அந்த மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. எல்லாரும் சொல்லுவோம். அநேக டாக்டர்கிட்ட போய் நடக்காத சில விஷயங்களை ஆவியானவர் காட்டுகிறார். இந்த பாடல் பாடும் பொழுதே சில அந்தகார ஆவிகள் உங்கள் முதுகு தண்டுகளை விட்டு வெளியேறுகிறது, உங்கள் கழுத்து பகுதியிலிருந்து வெளியேறுகிறது. சிலருக்கு கேன்சர்லாம் இப்பொழுது கர்த்தருடைய அக்கினியினால் சுட்டெரிக்கப்படுகிறது. எல்லாரும் துதிக்கும் பொழுது செங்கடல் ஓ பிரிகிறது. தேவ ஜனமே, விசுவாசத்துல கன்ஃபஸ் பண்ணுங்க. எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, பிடித்ததையா. ஓ செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் ஓட்டம் பிடிக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த கேன்சர் ஓட்டம் பிடிக்கும், அந்த மந்திர வியாதிகள் மறையும். மந்திரவாதிகள் ஆச்சரியப்படுவார்கள், ஏ அப்பா இவனுக்கு ஒரு மந்திரம் தாக்கலையேன்னு ஆச்சரியப்படுற லெவல்ல கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். உங்க குடும்பத்துக்குள்ள மந்திரம் செயல்படாது, உங்க குடும்பத்துல யாகங்கள் செயல்படாது. துதித்து பாருங்கள், துதித்து பாருங்கள். உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பெயரா கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. சொல்லுங்க, உம் பெயரால் அப்படியே கைகளை நீட்டி சொல்லுங்க, நோய்கள் மறைவதாக. கூடுமே எல்லாம்
எல்லாம் கூடாத வியாதிகள், மறையாத வியாதிகள், இத்தனை நாள் மறையாததெல்லாம் இந்த ஆராதனையில கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுகிறார், மறைத்து போடுகிறார். மறைந்து போவதாக. கட்டிகள் மறைகிறது. கிட்னி பிரச்சனைகள் சரியாகுது. டயாலிஸ் பிரச்சனைகள் சரியாகி கொண்டிருக்கு. இன்னைக்கு ஒரு விசேஷித்த ஹீலிங் அனாயிண்டிங் இறங்கி கொண்டிருக்கு. நெடுநாள் கடன்கள் மாறிக்கொண்டிருக்கு. ஆழத்துல இருக்கிறவங்க வெளியே வாரீங்க. வாழ்க்கை இனிமே பிழைக்காதுன்னு சொன்னவங்க எல்லாம் வெளியே வாரீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் வெளியே கொண்டு வருகிறார். மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தவர் உங்களுக்காக இறங்குகிறார். உங்களுக்காக இறங்குகிறார். சர்ப்ப வல்லமைகள் அழிந்து கொண்டிருக்கு. சர்ப்ப வல்லமைகள் அழிகிற நேரம் துதிக்கும் பொழுது உங்க காலுக்கு கீழே சர்ப்பத்தை கர்த்தர் போட்டு மிதிக்க வைக்கிறார். எல்லாரும் மிதிங்க. இயேசுவின் நாமத்துல சர்ப்பத்தை மிதிங்க. இருக்கிற இடத்துல ஜெபத்தோடு மிதிங்க. அவனுடைய வல்லமைகளை அழித்து போடு. கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென். கூடுமே, எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது. உன் நாமம் சொன்னா போதும் பேய்கள் ஓடுதையா. உன் நாமம் சொன்னா போதும் பேய்கள் ஓடுதையா. உன் பெயரால் கை நீட்டினா எல்லா நோய்கள் மறையுது. நோய்கள் மறையட்டும். அப்படியே காணாமல் போகிறது. கட்டிகள் காணாமல் போகிறது. முட்டு வலிகள் காணாமல் போகிறது. எல்லா பிரச்சனைகள், வயிற்றில் உள்ள பிரச்சனைகள், கழுத்தில் உள்ள பிரச்சனைகள், உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் ஒரு ஹீலிங் உண்டாகுது. ஒரு ஹீலிங் உண்டாகுது. ஜோமனுங்க அப்படியே சோத்திரம் பண்ணி துதிங்க. அப்படியே துதிங்க. கர்த்தர் கட்டுகளை உடைத்து கொண்டிருக்கிறார். கூடுமே, கூடுமே, மாலை எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, கூடாதது ஒன்றுமில்ல. சொல்லுங்க. கூடுமே, கூடுமே. தொடுகிறா. அநேகருக்கு ஹீலிங் நடக்கு. இப்போ ரைட் நவ ஒரு சின்ன தம்பியினுடைய சைனஸ் பிரச்சனை இப்போ ஹீல் ஆகுது. ரைட் நவ இட் இஸ் ஹீலிங். லேகோ ஷாத்தா ராபாபா. ஹீலிங் நடக்குது. ஹீலிங் நடக்குது. ஹீலிங் நடக்குது. கர்த்தர் கையை பிடிச்சு தூக்குறார். மகனே நீ விடுதலை ஆகுற. மகனே நீ விடுதலை ஆகுற. நீ ஒரு ஊழியனா மாறுவ. சின்ன தம்பி சைனஸ்னால பிரச்சனையில இருக்கிற கர்த்தர் உன்னை தொட்டு நல்ல ஞானத்தினால் நிரப்புகிறார். கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை? அப்படி இப்படி துதிக்க 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 தேவ ஜனமே, கடைசியாக உங்க பூட்டுகள் இருக்கிற இடத்துல உங்க கைகள் கரெக்டாக வந்து அந்த சாவிகள் ஆண்டு உங்க கைகளில் கொடுத்து திறந்து கொண்டு இருக்கிறார். எத்தனை ஆண்டுகளாக உங்களை தடுத்தது, நெடு ஆண்டுகளாக உங்களை தடுத்தது, இன்னைக்கு வழிவிட்டு ஓடுகிறது. ஆம் தேவ ஜனமே, ஒவ்வொரு ஜெபமும் ஒவ்வொரு மைல் ஸ்டோன், ஒவ்வொரு மைல் கல்லுகள். 10 கிலோமீட்டர் வண்டி ஓடுச்சுன்னா 10 கிலோமீட்டர் ஓடுனது தான் தாண்டிட்டீங்க. நீங்க யோசிக்கலாம், விடுதலை நடக்காதது போல இருக்குது, ஜெபிக்க முடியாதது போல இருக்குது, கட்டுகள் போல இருக்குது. தேவ ஜனமே, உங்க வீட்டில இருந்து நீங்க ஒரு ஊருக்கு கிளம்புறீங்க, பஸ் கிளம்பிட்டுனா ஒவ்வொரு செகண்டும் அது கிலோமீட்டர் தாண்டி கொண்டு இருக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் அது உங்க பயணத்தை சென்றடைந்து கொண்டு இருக்கிறது. இந்த உபாச ஜபத்தை கர்த்தர் எதற்கு ஏற்படுத்தினாரோ அதற்கு நேராக இந்த வண்டி சென்று கொண்டிருக்கு. இதுல இருக்க ஜனங்கள் சென்று கொண்டிருக்கிறாங்க. ஏற்ற நேரத்துல இந்த உபாசம் லான்ச் ஆகிற இடத்துல கர்த்தர் ஒவ்வொரு வேரையும் தாகத்தை தீர்ப்பார். அற்புதங்களை காண்பீர்கள். எதற்காக உங்களை செபிக்க வைக்கிறாரோ, எதற்காக அந்த தேவ பிரசன்னம் உங்க மேல இறங்குனதோ அந்த சித்தம் நிறைவேறும். எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நன்றி செலுத்துகிறீங்க? அநேகரை ஆண்டு தொட்டு கொண்டு இருக்கிறார். காலேப்னு ஒரு சகோதரன் ஆவியானவர் காட்டுகிறார். உள்ள இருக்கிறீங்க. காலேப் ஆவியானவர் உங்களை தொடுகிறார். ஹல்லேலூயா. லேகோ ஷாத்தா ராபா. சக்தி அப்படின்னு ஒரு பேரை உடைய ஒரு நபரை பார்க்கிறேன். உங்க குடும்பத்துக்குள்ள தெய்வ மகிமை இறங்குது. கர்த்தர் உங்களை பிலிப்ப போல பயன்படுத்துவா. லேகோ ராஷாத்தா ராபா பாபா பாபா. எலும்பு சம்பந்தமான வியாதியோடு ஒரு ஆளை ஆண்டு காட்டுகிறார். ஆமீன். மொத்த
ரத்தம், வலிகள், எலும்புல வலிகள், முதுகு வலிகள், தாங்க முடியாத வலிகள், இந்த நேரத்தில் ஆவியானவர் உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறார். ஒரு பெரிய மகிமை இறங்கி கொண்டு இருக்கு. பிரேயர் டீம் குடும்பத்தாரை ஆவியானவர் ஒரு பெரிய பொறுப்பை உங்க கையில தருகிறார். ஒரு பெரிய ரெவலேஷன் உங்க கைகளில் ஆவியானவர் கொடுக்கிறார். ஒரு ஆழமான சத்தியங்களை உங்க கைகளில் கொடுக்கிறார். உங்க கைகளில் நீங்க பெற்றுக்கொள்ளுகிற விலை உயர்ந்த ரகசியங்கள் இந்த கடைசி காலத்துல அநேகருக்கு சாட்சியா வாழ கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். ஓ, எத்தனை இன்பமான நேரம், எத்தனை அருமையான நேரம். ஆவியானவர் நம்மளோடு பேசுகிற அந்த நேரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாட்ட விட்டு கொடுங்க. ஆவியானவர் ஒவ்வொரு வீதியும் தொடுகிறார். ஆவியானவர் இடைப்படுகிறத நான் பார்க்கிறேன். ஆவியானவர் அநேகரை சுகப்படுத்துகிறார். ஒரு வயது முதிர்ந்த தகப்பனை பார்க்கிறேன். அந்த தகப்பனை கர்த்தர் எடுக்க வேண்டிய ஒரு காலம் வந்துவிட்டது. அந்த நபரை ஆண்டவர் மிக விரைவில் எடுப்பார். ஒரு வயது முதிர்ந்த தகப்பன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நல்ல தகப்பனை ஆவியானவர் காட்டுகிறார். எப்படியும் 80 வயசு கூட இருக்கலாம். அந்த அருமையான தகப்பனை கர்த்தர் எடுக்கிறதை காட்டுகிறார். அப்படி என்றால் என்ன? அதற்கு முன்பதாக எப்படி ஒரு தீமோத்தேயு பவுலுக்கு மேலே இருந்த அந்த கிருபையை சுமந்தாரோ, எப்படி ஒரு எலிசாக்கு மேலே ஒரு அபிஷேகத்தை கடத்தி விட்டாரோ, இன்னைக்கு ஒரு அபிஷேகம் அந்த வீட்டுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகுது. தேவ ஜனங்களை, உங்க வீட்டில் முதியவர்கள் இருக்காங்கன்னா நீங்கள் கனம் பண்ணுங்க. நிறைய வயது உள்ளவங்களை கனம் பண்ணுங்க. வயதானவர்களை கனம் பண்ணுங்க. அவர்கள் கூட இருந்த ஆண்டவர் உங்க கூட இருப்பா. அவர்களை நடத்தின ஆண்டவர் உங்களை நடத்த அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஓ ராதா ராபா பாபா, ஓ ராஷா ராபா, thank you Holy Spirit. ஓ ராஷா ராபா. ஓ, ஆவியானவர் அநேகருடைய வீட்டில் கிரியை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். ஓ, விபத்துகளை கொண்டு வருகிற வல்லமைகள் அழிந்து கொண்டு இருக்கு. ஒரு எலக்ட்ரிஷியன் வேலை செய்கிற ஒரு சகோதரனை பார்க்கிற. நீங்க அடிக்கடி வாகனத்தில் போறீங்க. உங்க வாகனத்துக்கு விரோதமான ஒரு போராட்டத்தை ஆவியானவர் காட்டுகிறா. இந்த ஜபத்தில் அந்த ஆயுதம் உடையுது. உங்க தலைமுறையில இருந்த ஆண்டவரை அறியாத தலைமுறை, நீங்கள் ஆண்டவருக்கு தெரியாத ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்தில் இருந்து ஆண்டவர் ஆராதித்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க இதை கேட்கும் பொழுது கமெண்ட் எழுதுங்க. ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களை காட்டுகிறார். நீங்க ஒரு எலக்ட்ரிஷியன். உங்கள் வாகனத்தை அடிக்கடி பிசாசு ஆக்சிடென்ட் ஆகலாம் நினைக்கிறான். இந்த கூட்டத்தில் அந்த கட்டு உடையுது. அந்த ஆக்சிடென்ட் ஆவி ஓடுகிறது. ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலிருந்து கர்த்தர் உங்களை அழைத்து உயர்த்தி கொண்டிருக்கிறார். இனிமேலும் நடத்துவார். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். ஒரு சிஸ்டரை பார்க்கிறேன். ஆவியானவர் ஊழியத்தை கொடுக்கிறார். முட்டங்கால் போட்டு செபித்து கொண்டு இருக்கிறீங்க. முக்காடை போட்டு செபிக்கிறீங்க. உங்க கைகளில் தெய்வ பிரச்சனை இறங்குது. உங்க 2 காதுகளையும் ஆவியானவர் தொடுகிறார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீங்க. லே கோரா ஷாட்டாலா ராபா. ஆவியானவர் தொட்டு கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு வேரையும் தொடுகிறார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆவியானவர் என்னை தொடுங்கப்பான்னு கேளுங்க. ஆவியானவர் சொல்லுகிறதை சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ராஷாட்டாலா ராபா. லே கோரோ சோகோரோ. அப்படி ஆவியில சோதரம் பண்ணுங்களே. ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. லே கோரா ஷாட்டாரா பாபா. Thank you Jesus. Thank you Jesus. ஹல்லேலூயா. அநேகரை இந்த அருமையான ஜெபத்தில் இப்போ ஜெபித்து கொண்டிருக்கிற அநேகருடைய பில்லி சூனிய கட்டு உடையுது. அநேகர் ஆண்டவர் அறியாத குடும்பத்திலிருந்து வந்தீங்க. அதனால நிறைய போராட்டம் உங்களை பின்தொடர்ந்து வந்தது. ஆண்டவர் இப்போ உங்களுக்குள்ள அபிஷேகத்தை வைத்து கொண்டிருக்கிறோம். Receive the anointing. Receive the anointing. Fire. Fire. ஒரு பெரிய அபிஷேகம் உங்க மேல இறங்குது. சூறாவளியை போல சிலரை இருக்க முடியாம அவர்கள் மேல ஒரு அனாயிண்டிங், பலத்த அபிஷேகம் இறங்கி கொண்டு இருக்கு. பலத்த அபிஷேகம் இறங்கி கொண்டு இருக்கு. சூறாவளியை போல இருக்க முடியல. கட்டுகள் உடையுது. ஒரு சிஸ்டருக்குள்ள இருந்து ஒரு அசுத்த ஆவி வெளியேறுகிறத பார்க்கிறேன். சகோதரி பெற்றுக்கொள்ளுங்க. உங்க முடியெல்லாம் விரிந்து ஆடுகிற அந்தகார ஆவிகளை நான் பார்க்கிறேன். அடிக்கடி உங்களை அது சேதப்படுத்தி கொண்டு இருக்கு. ஓ ராதா ராபா பாபா. அது வெளியேறுகிறது. அது வெளியேறுகிறது. அது வெளியேறுகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. Receive your healing. Oh Jesus. Oh Jesus. ஹல்லேலூயா. பெரிய மகிமை இறங்கி இருக்கு தேவ ஜனமே. இந்த மகிமை இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ வைக்கும். ஒவ்வொருவரையும் உயர்த்தும்.
ஒவ்வொரு வேரையும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வைக்கும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய விஷயங்கள்ல தரிசனங்களை ஆவியானவர் எதை காட்டுகிறாரோ அதை உங்களோடு சொல்லி கொண்டிருக்கிறேன். அநேகர் ஆவியானவர் யுத்தத்துல இருந்து வெளியே கொண்டு வருகிறார். உங்க யுத்தம் முடிந்ததுன்னு சொல்லுகிறார். நீங்க யுத்தம் முடிந்தால் என்ன தெரியுமா செய்வாங்க? பழைய பாட்டுல கத்திகளை கழுவுவார்கள், அதில் உள்ள இரத்த கரைகளை கழுவுவார்கள். உங்க பட்டயத்தை ஆண்டவர் கழுவி சுத்திகரித்து வைத்திருக்கிறார். அப்படி நான் யுத்தம் முடிகிறது. நெடு ஆண்டுகளாக துரத்தி வந்த யுத்தம் முடிகிறது. ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு செட்டில்மெண்ட் வருகிறது. பிசாசு துரத்துறது போல இருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்றதுனா வருகிற நாட்கள்ல பார்ப்பீங்க. குடும்பத்தில் விடுதலையை பார்ப்பீங்க, மாற்றங்களை பார்ப்பீர்கள். தேவ ஜனமே, அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். அநேகருடைய வாழ்க்கையில நெடுநாள் யுத்தம் ஓய்கிறது. வேதம் சொல்லுகிறது, சவுலுக்கும் தாவீதுக்கும் நெடுநாளாக யுத்தம் இருந்தது. அந்த யுத்தம் இன்னைக்கு ஓய்கிறது. அப்படியே கூடியிருக்கிற எல்லா தேவ ஜனங்களும் அப்படியே ஆவியில ஒரு மனதோடு ஜெபிக்கலாம். யார் யாரெல்லாம் சத்ரு உபத்திரப்படுத்தி கொண்டிருக்கிறானோ, யார் யார் வீட்டில எல்லாம் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறாங்களோ, இப்போ யாரெல்லாம் கமெண்ட்ஸ்ல என்னென்ன ஜப குறிப்பு போட்டு கொண்டு இருக்கிறாங்களோ, கடந்த ஒவ்வொரு நாளும் என்ன ஜப குறிப்பு போட்டாங்களோ, இன்னைக்கு யாரெல்லாம் என்ன ஜப குறிப்பு போடுறாங்களோ, தேவச்சனமே இதை நம்ம ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது யாரெல்லாம் ஜப குறிப்பு கீழே எழுதி கொண்டு இருக்கிறாங்களோ, ஒவ்வொரு ஜப குறிப்பும் அக்கினி இறங்க அப்படியே சோதனம் பண்ணுவோமா? எல்லாரும் கையை வசத்தலாம். ப்ரேயர் டைம் குடும்பத்தார் எல்லாரும் கைகளை வசத்துங்க. உங்க கைகளில் இருந்து ஒரு அக்கினி இறங்கணும். அந்த ஜப குறிப்பு மேல ஒரு அக்கினி இறங்கணும். எல்லாரும் சொல்லுவோம், ஒரு அக்கினி இறங்குவதாக, ஒரு ஃபயர் இறங்குவதாக, ஒரு மின்னல் இறங்குவதாக, ஒரு அக்கினி இறங்கட்டும். அந்த ஜப குறிப்புல ஒரு விடுதலை, எதை எழுதினாங்களோ அதுல ஒரு விடுதலை. இயேசுவின் நாமத்தில், எல்லாரும் சொல்லலாமே, இயேசுவின் நாமத்தில் அந்த ஜெப குறிப்பு ஆமென் என்றும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. தேவ ஜனங்களே, சுகித்து இருங்க, சந்தோஷமா இருங்க. அப்பா பெரிய காரியங்களை செய்கிறார். 5 அப்பம் எடுத்தாரு, 2 மீன் எடுத்தாரு, 5000 கொடுத்தாரு. ஒன்றும் இல்லைன்னு வீட்டில் இன்னைக்கு நிறைய பேர் கவலையோடு இருக்கலாம். ஆண்டு சொல்றாரு, இருக்கிறத எடுத்து செபிங்க. ரொம்ப வேதனையோடு இருக்கிற ஒண்ணுமே இல்லை அப்படி நீங்க கவலையோடு இருக்கிறீங்களா? உங்க கையில இருக்கிறத மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஜெபிக்க போறோம். இன்னைக்கு பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க போறோம். தேவ ஜனமே, 5 அப்பம் 2 மீன் தான். உங்களுக்கு 2 நிமிஷம் தருகிறேன். உங்க கையில இருக்கிறத எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். உங்கள்ட்ட இவ்வளவுதான் இருக்குது. இதை வச்சு ஒரு வீடை நடத்த முடியுமா? இதை வச்சு ஒரு திருமணத்தை செய்ய முடியுமா? இதை வச்சு என் பிள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியுமா? இதை வச்சு ஒரு விருந்தை போட முடியுமா? எடுத்து வச்சு இப்போ ஜெபிக்க போகிறோம். யாரெல்லாம் என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்களோ, உங்கள்கிட்ட இருக்கிறத கையில் வச்சுக்கோங்க. அது 2 ரூபா இருக்கலாம், அது 500 ரூபா இருக்கலாம், அது 10 ரூபா இருக்கலாம். ஆண்டவர் கைகளில் காட்ட போறீங்க. அப்பா அதை பார்க்க போகிறார். அப்பா அதை தொட போகிறார். உங்க நேரத்தை கொடுத்துருக்குறோம், எடுத்து வச்சு அவங்க அப்படியே அதை ஆண்டர்கிட்ட காட்டுங்க. ஓ ராஷாதா ராபா ஷாதா ராபா. ஒரு சகோதரியை பார்க்கிறேன், அடிக்கடி பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. ஒரே ஃபெயிலியர் தான். ஆண்டர்கிட்ட காட்டுங்க. ஆண்டர் கைகளை விட்டு கொடுங்க. ரீகோ ஷாதா ராபா. ஆவியானவர் உலாவுகிற நேரம், ஆவியானவர் அசைவாடுகிற நேரம், ஆவியானவர் கையில் விட்டு கொடுங்க. ஓ, எல்லா ஃபெயிலியர் ரிப்போர்ட்ஸு எது இருந்தாலும் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம செபிக்க போகிறோம். ஆண்டர் கைகளில் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எதுனாலும் எடுத்து வச்சு செபிங்க. ஆண்டர் உங்களை பார்த்து சொல்கிறார், எதெல்லாம் எம்டியாக இருக்கோ கர்த்தர்கிட்ட கொண்டு வாங்க, எதெல்லாம் குறைவாக இருக்கோ கர்த்தர்கிட்ட கொண்டு வாங்க. உங்கள் டைம் கொடுத்துருக்குறோம், கொண்டு வந்து வச்சுருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை அந்த பொருள் உங்கள் கையில் இல்லாமல் இருக்கலாம், அது வெளி ஊரில் இருக்கலாம், இல்லை உங்கள் தாய் நாட்டில் இருக்கலாம், நீங்கள் வெளிநாட்டில் இருந்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் மனதில் ஆண்டர்கிட்ட சொல்லுங்கள். ஒருவேளை ஊரில் இருக்கிறவங்க எடுத்து கையில் வச்சுருப்பீங்க,
நான் இப்போ ஜெபிக்க போகிறோம், ஒரு மனதோடு ஜெபிக்க போகிறோம். ப்ரேயர் டைம் குடும்பத்தார் எல்லாரும் கைகளை நீட்டி ஆசீர்வதிக்க போகிறோம். ஒரு கூட்ட தேவ ஜனங்களுடைய கைகள் உங்களை பார்த்து வாழ்த்தி ஆசீர்வதிக்க போகிறது. அன்னைக்கு அந்த மந்திர பொருட்களை எல்லாம் எடுத்து எரித்தார்களாம். இன்னைக்கு உங்க வீட்டில் உங்களை வேதனைப்படுத்துகிற எதுவா இருந்தாலும் அதை எடுத்து வைங்க. அது ஸ்கேன் ரிப்போர்ட்டா இருக்கலாம், அது பணமா இருக்கலாம், அது குறைந்த பணமா இருக்கலாம், 5 ரூபா 10 ரூபா தாங்க இருக்குது, வீட்டில் ஒண்ணுமே இல்லை, எடுத்து வைங்க. இன்னைக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பா. ஒண்ணும் இல்லாததுல இருந்து உருவாக போகிறது. எல்லா பிரேயர் டைம் குடும்பத்தார் அப்படியே கைகளை உயர்த்துங்க. நீங்க எடுத்து வைத்துட்டீங்கன்னு விசுவாசிக்கிறேன். நாங்கள் ஜெபிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய அக்கினி இறங்குது, கர்த்தருடைய அக்கினி இறங்குது. அந்த கட்டு உடைய ஆரம்பிக்குது. நான் ஆவிக்குரிய தரிசனத்தில் பார்க்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஜீவ நதி அதில் ஊற்றுகிறார். ஒரு அபிஷேக தைலம் ஊற்றப்படுகிறது. அது தொடும் பொழுது, அந்த பணத்தை தொடும் பொழுது, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை தொடும் பொழுது, அந்த பிரெக்னன்சி டெஸ்ட்டை தொடும் பொழுது ரிப்போர்ட் மாறும், ஆசீர்வாதமா மாறும், துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் கிட்ட கொண்டு வந்த எதையுமே அவர் விடவில்லை. அவர் ஆசீர்வதித்தார். முடவர்களை கொண்டு வந்தாங்க, நடக்க வைத்தார். ஓ, மரித்ததை கொண்டு வந்தாங்க, உயிர்ப்பித்தார். குருடனை கொண்டு வந்தாங்க, கண்களை திறந்தார். இன்னைக்கு இயேசு அப்பா கிட்ட கொண்டு வந்திருக்கிறோம். எல்லா தேவஜன கைகளை உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் தொடுகிறார். அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை தொடுகிறார். ஓ, அந்த அருமையான ஆமென். கொஞ்சம் காசு இருக்குன்னு சொல்லி வச்சிருக்கிறீங்களா, அந்த சின்ன சின்ன காசு சில்லறை எல்லாத்தையும் தொடுறார். ஆண்டோடைய அக்கினி இறங்குதுன்னா ஒரு சின்ன சில்லறை ஒரு தாயார் ஒரு கச்சிப்ல கட்டி வச்சிருக்கிறாங்க, அதை பார்க்கிறேன். கொஞ்சம் சில்லறை இருக்குது, சின்ன டப்பால போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்படிலாம் ஆவியானவர் காட்டுகிறார். கொஞ்சம் கொஞ்சத்தை எடுத்து வச்சிருக்கிறது ஆவியானவர் காட்டுகிறார். இப்பொழுது ஆவியானவர் தொடுகிறார். ஒன்றும் இல்லாததுல இருந்து உருவாக்குவீங்க. உங்க பிள்ளைகள் திருமணம் நடக்கும், உங்க பிள்ளைகள் எழும்புவார்கள், உங்க குடும்பம் சாதிக்கும்னு சொல்லுகிறார். எப்படி சாதிக்கும்னு கேட்டா, உங்க கையில உள்ள பணத்தினால் அல்ல, அந்த பணத்தை ஆசீர்வதிக்கிற இயேசுவினால். 5 அப்பத்தை 2 மீனையும் 5000 கொடுத்த ஆண்டவர் இதெல்லாம் ஆசீர்வதிக்கிறார். சாபம் உடைகிறது, இருள் ஓடுகிறது, வெளிச்சம் இறங்குகிறது. எதெல்லாம் கர்த்தர் கையில காமிச்சிங்களோ அத்தனை ஆவியானவர் தொட்டு இருக்கிறார். இப்ப அதெல்லாம் எடுத்து நீங்க இந்த ஜெபம் முடிந்தோன்னு எங்க வைக்கணுமோ வச்சுக்கோங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். சாபம் மாறி இருக்கிறது, அநேகருடைய இருள் மாறி இருக்கிறது, அநேகருடைய பொருளாதாரத்தில் இருள் அடைந்திருந்தது. இருளை விரட்டுகிறார். ஒரு நாளும் அந்த இருளை உங்க வீட்டில் வரவிடாதீங்க தேவ ஜனமே. பிரச்சனைகள் வரலாம், பிள்ளைகள் போராட்டம் பண்ணலாம், கணவர் போராட்டம் பண்ணலாம், நீங்க விட்டு விடாதீர்கள். என்ன ஆனாலும் இருள் என் வீட்டுக்குள்ள வரவிட மாட்டேன். ஒரு தீர்மானம் இன்னைக்கு எடுங்க தேவ ஜனமே. எல்லாரும் இருக்கிற இடங்களை அப்படியே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஏசப்பா ஆசீர்வதித்திருக்கிறார். இனி 5 அப்பம் 2 மீன் பெருகும், 1000ங்களை போஷிக்கும். ஆண்டவர் ஒவ்வொரு பேருடைய சாப கட்டுகளை இன்னைக்கு உடைத்து இருக்கிறார். நீங்க விடுதலையை பார்ப்பீங்க. இருக்கிற இடத்துல அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 13ல 2வது வசனத்தை பாருங்க தேவச்சனமே. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தேவ ஜனங்களே, நீங்க எத்தனையோ சபைக்கு போய் கொண்டிருக்கலாம், ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம், இல்ல நீங்க ஆமென் புதிதான விசுவாசியா இருக்கலாம். யாராக இருந்தாலும் ஒரு ஊழியனாக தேவனுடைய பிள்ளையாக உங்களை பார்த்து இந்த வார்த்தையை ஆவியானவர் சொல்லுகிறதுனால உங்களை பார்த்து சொல்லுகிறோம். நீங்க உபவாச ஜெபத்தில் இருக்கிறீங்க. இங்கேயும் ஒரு கூட்டம் உபவாச ஜெபத்தில் இருந்தாங்க. அந்த உபவாச ஜெபத்தில் இருந்த தேவ ஜனத்தை பார்த்து அவர்களுக்கு என்ன நடந்ததுன்னு பாருங்க. அவங்க என்ன செய்றாங்க? அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து, நம்பர் 1 they worshiped God. கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். இந்த அருமையான உபவாச ஜெபங்கள்ல நம்ம இத்தனை நாட்கள் கடந்து வந்தோம். இந்த 15 நாள் நம்ம முடித்தோம். இன்னைக்கு 16வது நாள்ல வந்திருக்கிறோம். இத்தனை நாட்கள் நம்ம ஆராதித்தோம். தேவச்சனமே, ஆராதனையினுடைய ரிசல்ட் தான், அவுட்புட் தான் என்ன நடக்குன்னு பார்க்க போகிறோம். நம்ம எல்லாரும் ஆராதிச்சோம், அப்படிதானே? தேவனுக்கு பிரியமான ஆராதனை என்ன தெரியுமா?
ரோமர் 12:1 பாருங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பாருங்களேன், ஜீவ பலினா நம்ம உயிரை எடுக்க மாட்டாரு, ஆனா பலி கொடுக்கணும். லிவிங் சாக்ரிஃபைஸ். உயிரோட இருப்பீங்க, ஆனா பாவம் செய்யக்கூடாது. உயிரோட இருப்பீங்க, அசுத்தத்தில் போகக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் வந்து போன சில அசுத்தங்கள் உண்டு. அந்த அசுத்தங்கள் மாறினாதான் உண்மையான ஆராதனையை நம்ம ஏறெடுக்க முடியும். பாட்டு பாடுறது மட்டுமல்ல தேவச்சனமே, கை தட்டுறது மட்டுமல்ல, நம்ம இதோடு சேர்ந்து ஆண்டவர்கிட்ட நெருங்கி இருப்போம். நல்லா பாடி ஆராதிக்கும் பொழுது நம்ம உள்ளான மனுஷன் பலப்பட்டு அவன் ஆண்டவர்கிட்ட நெருங்குகிறான். நெருங்கும் பொழுது நம்ம ஆத்துமாவை கட்டியிருக்கிற எல்லா கட்டுகளையும் கர்த்தர் உடைக்கிறார். நம்ம லிவிங் சாக்ரிஃபைஸாக, ஜீவனுள்ள பலியாக நம்ம சரீரங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஒரு ஆராதனை நடக்குது. அதனால தான் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ளணும்னு வேதம் சொல்லுது. நம்ம மாம்சத்தில் மட்டுமல்ல, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் பொழுது இந்த மாம்சம் கர்த்தருக்கு பலியாக ஒப்பு கொடுக்கப்படும். ஸோ இந்த ஆராதனையை அவங்க பண்ண பொழுது என்ன நடக்குது? உபாச ஜபத்தில் அவங்க வச்சது ஆராதனை. அந்த ஆராதனைக்குள்ளாடி துதி இருந்திருக்கலாம், ஜபம் இருந்திருக்கலாம், வசனம் இருந்திருக்கலாம். அப்போ அவங்க என்ன செய்றாங்க? ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருந்த போது. அப்படின்னா சாப்பிடாம அவங்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரிப்பீட்டடாக என்ன செய்கிறாங்க? உபாசம் பண்ணி ஆராதனை செய்கிறாங்க. தே பிரைஸ்ட் காட், தே வர்ஷிப்டு காட். அவங்க செய்தியை கேட்கும் பொழுது தன்னை அர்ப்பணிச்சாங்க, துதிக்கும் பொழுது தன்னை அர்ப்பணிச்சாங்க, ஜீவ பலியாக விட்டு கொடுத்தாங்க. இப்போ சுயத்தினுடைய சத்தம் குறைஞ்சிட்டு ஆராதனை உபாசம் செய்யும் பொழுது என்ன நடக்குதுன்னா, உங்களுடைய சத்தம் குறையுது, உங்க மனுஷிக சத்தம் குறையும். உலக சத்தம் வரும்பொழுது இது மனுஷன் பேசுறான், இது உலகம் பேசுது. உலகம் அப்படிதான் சொல்லும். உலகம் சொல்லும் உனக்கு வேலை இல்லைன்னா அவமானம்னு சொல்லும். நீங்க உபாசம் எடுத்து ஜெபிக்கும் பொழுது அது உங்களை இந்த உலகம் ஒரு மாதிரி பேசி கொண்டு இருக்கும். இந்த உலகத்துக்கு சத்தத்தை நீங்க தெளிவாக கண்டுபிடிச்சிருவீங்க உபாச ஜெபத்தில். ஆமீன். அடுத்தது உங்க சத்தமும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா உபாசம் பண்ணும் பொழுது நம்மளுடைய சரீரம் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறதுனால என்ன நடக்குதுன்னா, பரிசுத்த ஆவியின் சத்தம் தெளிவாக கேட்கும். இங்கேயும் அதுதான் நடக்குது. உபாசித்து ஜெபித்த பொழுது இப்ப என்ன நடக்குது? பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கெங்க இருந்தாரு? இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி பேசினாரு? இவர் எங்க இருந்தாரு? இவர் அங்கதான் இருந்தாரு. இவர் நம்ம கூட தான் இப்போ இருக்கிறாரு. அன்னைக்கு இருந்த அதே ஆவியானவர் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாரு. பட் ஏன் அவர் சவுண்டு கேட்கல? காரணம், அவருடைய சத்தத்தை கேட்காதபடிக்கு நம்மளுடைய காதுகள், ஆவிக்குரிய காதுகள் அடைபட்டு இருக்கு. ஆவியானவர் இந்த உபாச நாட்கள் அதை திறக்கிறார். அநேகருக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்கு. ஸோ தேவஜனமே, வசனம் தெளிவா சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் திருவலம் பற்றினார். பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, இந்த 2 பேரை ஊழியத்துக்கு அனுப்புங்கன்னு சொல்றாரு. அங்க எத்தனை பேர் ஜெபித்தார்கள்னு பார்க்கலாம். நிறைய பேர் இருந்தாங்க. 13:1 பாருங்க. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதி ஆகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதர்களாயும் இருந்தார்கள். பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 5 பேரும், வேற ஒரு சில பேரும் கூடி இருந்திருக்கலாம். பட் ஆனால் எக்ஸாக்டாக ஒரு 5 மெம்பர்ஸ் தேவர் ப்ரேயிங் அண்ட் ஃபாஸ்டிங். அவங்க எல்லாரும் செபித்து உபாசித்து கொண்டு இருக்கிறாங்க, ஆராதனை செய்து கொண்டு இருக்காங்க. அதில் எக்ஸாக்டாக ஒரு 2 பேரை இந்த ஊழியத்துக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. இதை தான் மிஷினரி ஜேர்னின்னு சொல்லுவாங்க. பால் ஹேட் 3 மிஷினரி ஜேர்னி. அவருக்கு ஒரு 3 மிஷினரி பயணங்கள் அவர் செய்து முடித்திருந்தார். அதில் முதல் மிஷினரி ஜேர்னி இந்த இடத்துல ஆரம்பிக்குது. பல 1000 கிலோமீட்டர் அவர் ஊழியம் செய்தார், நடந்தே போயிருந்தார். அதுல முதல் பயணம் இந்த இடத்துல தான் நடக்குது தேவஜனமே. அது மட்டும் இல்ல, இந்த பயணத்தில் இருக்கிற சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு என்ன தெரியுமா தேவஜனமே? மகிமை என்ன தெரியுமா? வாசிக்கலாம் 3வது வசனத்தை. அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இவங்க வருகிற இடம் எங்க இருந்து தெரியுமா?
மகிமையான தேவனுடைய ஜெப அறையிலிருந்து வெளியே போறாங்க. உபாசத்துல இருந்து வெளியே போகிற தேவ ஜனமே, நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், முட்டை உடைந்து கூடல இருந்து வெளியே வருகிறது போல நீங்க ஒரு புதிய ஜென்மத்தோடு, ஒரு புதிய மகிமையோடு, ஒரு புதிய பலத்தோடு நீங்க இனி செய்ய போகிற வேலையா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், எதனால இருக்கலாம், நீங்க வெளியே கடந்து செல்வீர்கள். எங்கிருந்து போறாங்க? மகிமையான அபிஷேகத்துல இருந்து கடந்து செல்லுகிறாங்க. எல்லாரும் கைகளை வைத்து ஜெபிக்கிறாங்க, ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க வெளியே போறாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இந்த உபாசம் முடிந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு போவார். 4வது வசனத்தை பாருங்கள். அப்படி அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலூக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்புரு தீவுக்கு போனார்கள். ஹல்லேலூயா. இந்த ஒரு வசனத்துல இருந்து ஆவியானவர் உங்களுக்கு செய்ய போறதை நான் சொல்ல போறேன். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க தேவச்சனமே? 4வது வசனத்துல ஃபர்ஸ்ட் வரி பாருங்க. அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு. ஹல்லேலூயா. நீங்க பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட போறீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை எங்கேயோ ஒரு இடத்துக்கு அனுப்புகிறார். ஒரு கம்பெனியா இருக்கலாம், ஒரு வேலையா இருக்கலாம், ஒரு ஜெப அறையா இருக்கலாம், இல்ல உபாசமா இருக்கலாம், இல்ல ஒரு வேதத்தை தியானிக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம். எனக்கு ஒரு வயதான தாயார தெரியும். அவர்கள் கடைசி காலத்துல கையாலே முழு வேதத்தையும் எழுதினார்கள். சோ இப்படி ஏதோ ஒரு காரியத்திற்காக கர்த்தர் உங்களை அழைத்து உங்க வீட்டுக்குள்ளே இருக்கலாம், சிலப்போ வீட்டுக்கு வெளியே இருக்கலாம், சிலப்போ வெளி தேசமா இருக்கலாம், ஏதோ ஒன்றுக்கு உங்களை பரிசுத்த ஆவியானவர் அனுப்புகிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற, உபாசித்து கொண்டு இருக்கிற, உபாச ஜெபத்துல பங்கு பெற்று கொண்டு இருக்கிற, தினம் இதை தவறாமல் கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, the Holy Spirit is sending you. No man is sending you, no king is sending you, no MLA or no MP, the Lord is sending you. கர்த்தர் உங்களை அனுப்புகிறார். எந்த உலக தலைவர்கள் அல்ல, எந்த மந்திரியோ அல்ல, கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர்களை அனுப்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அருமையான ஊழியர், அவர் பஸ்ஸில் போய் கொண்டு இருக்கிறார். அப்படி போகும் பொழுது அவர்கிட்ட ஒரு சகோதரி உட்கார்ந்துருந்தாங்க. அந்த சகோதரிகிட்ட ஆவியானவர் பேச சொன்னார். அப்போ இவர் ஆவியானவர்கிட்ட பேசுகிறார், ஆண்டவரே நான் என்ன பேசப்பா, நான் எதை பேசினாலும் நீ மதம் மாற்றுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆண்டு சொன்னார், அவளுடைய பைக்குள்ளாடி அரளிக்காய் வச்சிருக்கிறான், அதை அரைச்சி சாப்பிடலான்னு அவள் போய் கொண்டு இருக்கிறான், அவள் கையில் விஷம் இருக்குது, அதை நீ சொல்லுன்னு சொன்ன உடனே அவர் கேட்குறாரு, எம்மா ஏதாவது விஷம் வச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்க. கேட்ட உடனே அந்த தாயார் அரண்டு போய் அழ தொடங்கிட்டாங்க. ஏன்னா ஆவியானவர் என்ன சொன்னாரோ அந்த பைக்குள்ள அது இருக்குது, அதை திறந்து காட்டுறாங்க. ஒரு அல்லையிலே சொல்லலாமா? சோ தேவ ஜனமே, கர்த்தர் சொன்னதுதான். ஸோ ஆவியானவர் அந்த ஊழியரை அனுப்புனாரு, பக்கத்து சீட்டில் அனுப்புகிறார். அவர்கிட்ட இருந்த சகோதரிக்கு உயிரை கொடுக்கறதுக்கு கர்த்தர் அனுப்பணும். இப்படி தான் என்னுடைய தகப்பனார் ஒரு ஊழியத்திற்கு சென்று கொண்டிருந்தாங்க. ஒவ்வொரு வீடா ஏறி வீட்டு விசிட்டிங் போய் அவன் இப்படி ட்ராக்ஸ் கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது, ஒரு வீட்டில் செபிக்கலாமான்னு கேட்கும் பொழுது, செபிக்கிற வேலையில் என்னுடைய தகப்பனுக்கு ஆவியானவர் ஆவிக்குரிய கண்களை திறந்து தரிசனத்தை காட்டுகிறார். இங்கே யாரோ தற்கொலை பண்ணுறதுக்கு விஷத்தை வாங்கி வைத்திருக்கிறாங்கன்னு காட்டுகிறார். உடனே என் தகப்பன் சொல்லுகிறார், இந்த வீட்டில் யாரோ விஷம் எடுத்து சாப்பிட்டு சாகலான் இருக்கிறாங்க, யாருன்னு சொல்லும் பொழுது அந்த பாட்டி அவங்களுடைய வயிற்று பகுதியில் ஏதோ ஒரு இடத்துல அவங்க வைத்திருந்த பையிலிருந்து எடுத்து விஷ மருந்து எடுத்து காட்டுகிறாங்க. நான் சாகலான்னு இருந்தேன், என்னை ஜெபித்து காப்பாற்றினீங்களே ஐயா, இன்னைக்கு நீங்கள் வராமல் இருந்தால் நான் செத்துருப்பேன்னு சொன்னாங்க. ஸோ தேவ ஜனமே, பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் உங்களை அனுப்புவார். போராட்டம் எங்க இருக்குன்னு பார்த்து அதனுடைய சொல்யூஷன்ல உங்களை அனுப்புவார். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, செலூக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி. இப்போ ஆண்டவர், அதாவது அவர்கள் செலூக்கியா பட்டணத்துக்கு வந்தாங்க. உங்களை கர்த்தர் எங்க கொண்டு போகணுமோ அங்க கொண்டு போவாரு. அங்க போயிட்டு கப்பல் ஏறி, ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? a journey, ஒரு பயணம். கப்பல் ஏறுவாங்க சிலவங்க, சிலர் ஃப்ளைட் ஏறுவாங்க, சிலர் பஸ் ஏறுவாங்க, சிலர் பைக்ல ஏறுவாங்க, சிலர் புதிய ஆரம்பம், சிலருக்கு வீடு மாறும், சிலருக்கு தொழில்ல மாற்றம், சிலருக்கு புதிய பிசினஸ். ஏன் ஆவியானவர் அதை சொல்றாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார். எந்த மனுஷனும் அல்ல, எந்த மனுஷனுடைய வல்லமை அல்ல, எந்த மந்திரவாதி உங்களை கண்ட்ரோல் பண்ண போறதில்லை. இனிமேல் உபாச ஜெபத்திலிருந்து தேவ பிள்ளையே உங்களை கர்த்தர் நடத்த போகிறார். அடுத்ததாக அதுல போட்டிருக்குது,
அங்கிருந்து சீப்ரு தீவுக்கு போனார்கள். அவங்க ஒரு டெஸ்டினேஷன் அடைஞ்சாங்க. அங்க ஊழியம் செய்யறதுக்கு வந்தார்கள். அங்க ஒரு மோசமான பென் ஹெர்னு சொல்ற பெர் ஜீசஸ் சொல்லுகிற ஒருத்தர் இருந்தாரு. அந்த மனுஷன் வந்து பெர் இயேசுன்னு சொல்லுகிறவன் மோசமானவனாக இருந்தான். அவன் செர்கியூ பால்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் கத்தர்கிட்ட வந்துராதபடி அந்த மனுஷனை குழப்பி கொண்டிருந்தான். அப்ப ஆண்டவர் அந்த மனுஷனை தொட்டார். அவன் கண் இருண்டு போனது. அவனுடைய வாழ்க்கையில் உள்ள அந்தகாரங்களை பவுல் மூலமாக வெளிப்படுத்தினான். ஒரு பெரிய பயங்கரமான ஊழியம் அங்க நடந்தது. எத்தனை பேர் ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுறாருன்னு விசுவாசிக்கிறீங்க? உங்க எழுப்புதலுக்கு நேரா கர்த்தர் உங்களை நடத்துவா. அவங்க எங்க வந்து சேர்ந்தாங்க? சிப்ரு தீவுக்கு. அங்க என்ன நடந்தது? எழுப்புதல் உண்டானது. இன்னைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்க்கிற இடம் எது தெரியுமா? உங்க எழுப்புதலின் இடம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கப்பல் ஏறுவீங்க, நீங்க உங்க பயணத்தை தொடங்குவீங்க, நீங்க உங்க கால் ஏறும், உங்க கால்கள் ஏறி பயணம் செல்லும். உங்க கால் அந்த பயணத்தை சேருகிற இடம் உங்க எழுப்புதலின் இடம், தேவ சித்தத்தை நிறைவேற்ற இடம், நீங்க ஊழியம் செய்கிற இடம், நீங்கள் கர்த்தருக்காக எழும்புகிற இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு சேர்க்கிறார். இத்தனை நாட்கள் தடை இருந்ததல்லவா? இனிமேல் பரிசுத்த ஆவியானவர் உங்க கைகளை பிடித்து ஒவ்வொரு இடமா கொண்டு போவா. நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், என்னை நடத்துகிறது பரிசுத்த ஆவியானவர். என்னை பரிசுத்த ஆவியானவர் நடத்தி கொண்டிருக்கிறார். பிலிப்பை நடத்தினார், பேதுருவை நடத்தினார். இயேசு கிறிஸ்துவோடு பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அவர் வனாந்தரத்துக்கு நேராய் நடத்தப்பட்டார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை நடத்துகிறார். வருகிற நாட்கள்ல உங்க குடும்பத்தை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறதை பார்ப்பீர்கள், மகிமையை பார்ப்பீர்கள். தேவச்சனமே, இந்த அருமையான வசனங்கள் மூலமாக ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறது, the Lord is going to take care of you, the Holy Spirit is going to lead you. பரிசுத்த ஆவியானவர் கரத்தை பிடித்து நடத்த போகிறார். அவர் சத்தம் கேட்டு முன்னாடி செல்ல உங்களை விட்டு கொடுங்க. எல்லாரும் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துல யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்திற்கு விட்டு கொடுத்து, யாரெல்லாம் அவர்களுடைய வழியை கர்த்தருக்கு செவையாக ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை நடத்தும் என்று ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, ஒவ்வொரு மேலேயும் ஒரு அக்கினி இப்பொழுது இறங்கட்டும், ஒரு மகிமை இப்பொழுது இறங்கட்டும். அப்பா, மாம்சமான யாவர் மேலும் ஒரு அக்கினியை போடுவேன் சொன்னீரே, மாவியை ஊற்றுவேன் சொன்னீரே. இந்த வார்த்தைகளின்படி உபாசம் எடுத்து ஜெபித்த பவுலையும் பர்னபாவையும் நடத்தின ஆண்டவர், இந்த அருமையான கூட்டத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் வெளியே கொண்டு வாங்கப்பா. இந்த அருமையான கூட்டத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் பிசினஸை அடைய வேண்டியவங்க பிசினஸ், எழுப்புதலை பெற வேண்டியவங்க எழுப்புதல், ஊழியத்தை தொடங்க வேண்டியவங்க ஊழியம், எதை நீங்கள் முன்குறித்தீரோ அப்பா, அதை அவர்கள் செய்து முடிக்க ஒவ்வொரு பேருக்கும் நீர் கிருபை கொடுப்பீராக. விசேஷமாக உபாசத்தோடு ஆண்டவரே இந்த உணவுகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து கரையும் கொடுத்து யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ ஆண்டவரே, ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல தேவனுடைய கரம் இறங்கி விடுதலை செய்யட்டும், அற்புதங்களை செய்யட்டும், உங்க நாமம் மகிமைப்படட்டும். யாரெல்லாம் ஆண்டு சமூகத்தில் விட்டு கொடுக்காங்களோ ஒவ்வொரு வேரையும் பலப்படுத்துங்க, ஒவ்வொரு வேரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு வேருக்கும் கிருபையை கட்டளை எடுங்கப்பா. அவங்க நாம மகிமைப்படட்டும். உபாசம் எடுக்க முடியாதவர்களுக்கும் வருகிற நாட்களில் எடுக்க உதவி செய்யுங்க. உங்க கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆம் தேவச்சனமே, எல்லாருக்கும் ஆண்டவர் விடுதலை கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். விசேஷமாக உபாசம் எடுத்து ஜெபிக்கிறவர்கள் யாராவது இருக்கிறீங்கன்னா, ஒரு நேரமாவது நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, எப்படி நீங்கள் எடுக்கிறீங்கன்னு ஆண்டவருடைய சித்தமானால் கமெண்டில் எழுதுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் ஃபுல்லாக எடுக்கிறீங்கன்னா நான் ஃபுல்லாக எடுத்து கொண்டிருக்கேன்னு எழுதுங்க. இல்லை காலையில் மட்டும் எடுக்கிறேன்னா அப்படி எழுதுங்க. இல்லை சாயந்தரம் மட்டும் எடுக்கிறேன்னு சொல்லி எடுக்கிறீங்கன்னா நான் ஈவினிங் மட்டும் எடுக்கிறேன்னு சொல்லி உங்களுடைய நிலைமையை எழுதுங்க. எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிறீங்கன்னு உங்களுக்காக நாங்கள் தாங்கி ஜெபிக்க அது உதவியாக இருக்கும். எடுக்கவில்லை என்றாலும் குழப்பமில்லை, கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் வருகிற நாட்கள் எடுக்க உதவி செய்வார். ஒரு நேரமாவது எடுத்தவங்க, நான் ஒரு 3 நாள் எடுத்தேன், ஒரு நேரம் எடுத்தேன், அரை நேரம் எடுத்தேன், எப்படி எடுத்திருந்தாலும் உங்களுக்கு நினைவு இருந்தால் அந்த நாட்களை எழுதுங்க. உங்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிப்போம். உங்கள் கமெண்ட்ஸில் உள்ள பேரை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்கப்படும். தேவச்சனமே, அது எங்களுடைய பர்சனல் தனி ஜெபத்தில் நாங்கள் ஜெபிப்போம். கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை ஆயுதங்களாக பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காலையில் இருக்கிற மெடிடேஷனில் கலந்து கொள்ளுங்க, காலையிலே ஜெபிங்க. நாளைக்கு தினத்திலையும் திரும்பியும் உபாச ஜெபத்தில் சந்திக்கலாம். God bless you.